இந்த உலகத்தில் மனிதன் பார்க்காத அரசுகள் இருக்கு. ஒளி இருக்கும் வரை நாம் பாதுகாப்பில் இருப்போம். ஆனால் இருள் வந்ததும் அந்த அரசுகளின் கதவுகள் திறக்கப்படும். இன்னைக்கு சொல்ல போற கதை அருண் மற்றும் சுபிக்ஷா என்பவர்களது வாழ்க்கையை ஒரு சாபமடைந்து கன்னிகை ஆவி எப்படி அழித்தது என்கிற கதை. அருண் ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். காட்டுக்குள் பழமையான வழிபாட்டு தலங்களை ஆராய்ந்து படம் எடுப்பவன். ஒரு நாள் அவன் நெல்லியம்பதி காட்டுக்குள் பழைய புதருக்குள் புதைந்திருந்த கருப்பு கல்லால் ஆன ஒரு மந்திர கிணறு கண்டுபிடிக்கிறான். அந்த கிணற்றின் மேல் எலும்பு மற்றும் சிவப்பு நூலால் முடிச்சு போட்டு ஒரு மரக்கொம்பும் அதருகில் அழகிப்போன ஒரு கன்னிகையின் தலைக்கவசம். அருகில் ஒரு கிழிந்த பலகை, துலாம்பிறை இரவில் திறக்காதே, காளிகன் கன்னிகை இங்கே போட்டப்பட்டாழு. ஆனால் அருண் எச்சரிக்கையை படிக்கல. படம் எடுக்க கிணற்றின் மூடியை தூக்கினான். அந்த தருணத்திலேயே காட்டின் எல்லா பறவைகளும் ஒரே நேரத்தில் பறந்து ஓடியது. காற்று கருமை அடைந்தது. மூடியை தூக்கிய சத்தம் அருளுக்கே கேட்கவில்லை, ஆனால் அந்த சக்திக்கு கேட்கப்பட்டிருந்தது. அந்த இரவு அவரது வீட்டில் விசித்திரங்கள் தொடங்கின. சுபிக்ஷா தண்ணீர் எடுக்க கிச்சன் போகும்போது சிங் முன் நின்றிருந்த கருப்பு தலைமுடி நீண்ட பெண் அவளது பக்கத்தில் நின்று தண்ணீர் குடிப்பதை சில நொடிகள் பார்த்தாராம். அவள் பிளிங்க் பண்ணும்போது அந்த பெண் மறைந்திருந்தாள். அருண் அதை கேட்டு பயப்படவில்லை. ஆனால் அடுத்த நாள் காலை கதவு முன் கருப்பு கல் 3 வைப்பு. ஒரு நாள் கழித்து 4, மறுநாள் 5. ஒவ்வொரு நாளும் அந்த எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆவி கணக்கு போட்டு நெருங்குது என்ற பழைய நம்பிக்கை அவர்களுக்கு தெரியாமலேயே ஒரு இரவில் அருண் அவன் கேமராவில் லென்ஸ் சரி பார்க்கும்போது இல் டேலி மார்க்ஸ் 1, 2, 3, 21, 35, 66 என்று தோன்ற ஆரம்பித்தது. அவரது வீட்டின் சுவர்களிலெல்லாம் கருப்பு நிற விரல் ரேகைகள். சுபிக்ஷாவுக்கு தூக்கத்திலே யாரோ அவளது பாதங்களை கட்டிப்பிடிப்பது போன்ற உணர்வு. மிகவும் மோசமான இரவு. துலாம்பிறை இரவுதானே. நள்ளிரவு 12:03. மின்சாரம் திடீரென போய்விட்டது. அருண் டோர்ச் போட்டான். அந்த இன் நடுவில் நின்றது. சிவப்பு கண்களுடனான முடித்தரையில் இழுத்து செல்லும் அளவுக்கு நீளமுள்ள காளிகன் கன்னிகை. அவள் மெதுவாகச் சொன்ன ஒரு வரி, நான் எண்ணத்தை முடித்துட்டேன். இப்போ உங்களுக்கான இரவு வந்துடுச்சு. அது சொல்லும் நேரத்திலேயே அவரது வீட்டின் கண்ணாடி முழுசாக உடைந்தது. அருணை தள்ளி சுவரில் அடித்தது. சுபிக்ஷாவின் குரல் கத்தலில் மாறியது. மரச்சாமான்கள் பறந்தன. வீடு பூமிக்கே கத்துவது போல நடுங்கியது. காலை வரை எதுவும் தெரியவில்லை. அடுத்த நாள் கிராமத்தினர் வீட்டுக்குள் வந்தபோது வீட்டின் சுவர் முழுவதும் ஒரு வார்த்தை மட்டும் எண்ணம் முடிந்தது. அருணும் சுபிக்ஷாவும் காணாமல் போனார்கள். காட்டுக்குள் சென்ற தேவாலய ஆசாரியர் சொன்னார், அந்த கன்னிகை யாரையும் கொல்லாது. அவள் அவர்களை தன் உலகத்துக்குள் எண்ணமாக எடுத்துச் செல்கிறாள். அந்த உலகம் இருட்டே நிறைந்த இடம்.